கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவாக்கு கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக என்று இந்த வசனம் சொல்கிறது. தவறான போதனைகளை போதித்து வரும் போதவர்களின் கருத்து யாதெனில், சத்தியத்தில் தங்கள் விசுவாசத்தை நிலைநாட்டுவது அவசியமானது அல்ல என்றும் அவற்றில் நிலைத்திருக்க வேண்டும் என்பது மத வைராக்கியமே என்று கூறி வருகிறார்கள். எதையும் ரூபகரமாக படுத்த கூடாமல் இருந்தும் வேதத்திற்கு முரணாக பேசி பிடிவாதமாக தங்கள் கொள்கைகளை பேசி வருகின்றனர். வேத வார்த்தைகளை உள்ளபடி ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசத்தின் மூலம் மத வைராக்கியம் உள்ளவர்கள் ஆவார். இவர்களோ சத்தியத்தில் வேர்கொண்டு நிலைத்திருப்பவர்கள். பலமும் உறுதியுமுள்ள ஒரு விசுவாசிக்கும் மற்ற மத வைராக்கியம் உள்ளவருக்கும் உள்ள வித்தியாசம் யாதெனில், ஒருவன் சத்தியத்திலே வேரூன்றி நிலைத்திருக்கிறான், மற்றவன் தவறான கொள்கையிலே ஸ்திரப்படுகிறான். இங்கு பார்க்கும்பொழுது மற்ற தவறான மத நல்லிணக்க கொள்கையை மாத்திரம் பிடித்து கொண்டிருக்கிறான். ஆனால் சத்தியத்தில் வேரூன்றி நிலைத்திருக்கிறவனோ வேத வசனங்களை மாத்திரம் நம்புகிறான். அவைகளை தன்னுடைய மனதிலே காத்து கொண்டு அவைகளின்படி நடக்க தன்னை விட்டு கொடுக்கிறான். மத நல்லிணக்கத்தை பின்பற்றுகிறவனோ மதத்தை சார்ந்ததான சடங்குகள் மதத்தை சார்ந்திருக்கிறதான சில கோட்பாடுகளை முக்கியத்துவப்படுத்துகிறான். ஆனால் சத்தியத்திலும் நடக்கிறவனோ வேத வசனத்தையே தன்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக கொண்டு அவைகளின்படி வாழ்கிறான். நீங்கள் எப்படிப்பட்ட போதனைகளில் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மாத்திரம் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? வசனத்தை மாத்திரம் நீங்கள் பிடித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென். God bless you.